வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சாயல்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய மூக்கையூர், நரிப்பையூர் மற்றும் வேம்பார் கடற்கரையை தான் இன்னைக்கு நாம சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சாயல்குடியிலேருந்து மூக்கையூர் பார்த்தோம்னா 5 கிலோமீட்டரு. மூக்கையூருக்கு முன்னால் ரோடு வந்து ரெண்டாக பிரியும். இதிலே நேராக போனோம் அப்படின்னா மூக்கையூர் கிராமத்துக்குள்ளே போகிறது. இடதுபுறம் திரும்பணும் அப்படின்னா நேராக வந்து மூக்கையூர் மீன்பிடி துறைமுகத்துக்கு போகலாம். ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேங்க. இன்னைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக தான் நாங்கள் வந்து மூக்கையூர் கடற்கரைக்கு வந்திருக்கோம். அதனால் நம்மளுடைய பார்வையாளர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் மூக்கையூர் மீன்பிடி துறைமுகம். ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறதுனால மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு இன்னைக்கு போகலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்குங்க. இங்கேயே மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடோடு வந்திருக்கோம். ஆனால் மீனவர்கள் வந்து கடலுக்கு போகாதனால இங்கே வந்து மீன் விற்பனை எதுவும் இல்லை. மீனவர்கள் கடலுக்கு போகாதனால இந்த இடமே வெறிச்சோடி கிடக்குங்க. இதுதாங்க மீன்பிடி படகு. இது ஒரு விசைப்படகு. இதில் பார்த்தோம்னா மீன்களை பிடிச்சி சேமித்து வைக்கக்கூடிய இந்த கீழ்த்தளம் எல்லா படகுலையுமே இருக்குது. அதே போல் சமையல் பாத்திரம், இங்கே பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரம், சிலிண்டர்னு எல்லா வசதியுமே இந்த படகுல வச்சுருக்காங்க. இந்த மீன்பிடி துறைமுகத்தில் வான் தகவல் கோபுரம், அதாவது ரேடியோ கம்யூனிகேஷன் டவர் இருக்குது. அடுத்ததாக இது வந்து மீன் ஏலம் நடைபெறக்கூடிய இடம், ஏலக்கூடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்ற நாட்களில் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் மீன் ஏலம் நடைபெறும். நம்மளுக்கு தேவையான மீனை நம்ம வியாபாரிகள்ட்ட இருந்து ஏலத்தில் நம்ம வாங்கிக்கலாம். மூக்கையூர் மீன்பிடி துறைமுகத்தை நம்ம முழுவதுமாக சுற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக மூக்கையூர் கடற்கரையை நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க கடற்கரைக்கு செல்லக்கூடிய பாதை. இந்த பாதையில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதையோட ஆரம்பத்திலேயே காங்கிரீட் கற்களை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. துறைமுகத்திலேருந்து கடற்கரை வரைக்கும் நம்ம அப்படியே நடந்து போய் பார்க்குற மாதிரி சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்க. கடற்கரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. சிமெண்ட் சாலையோட 2 பக்கமும் காங்கிரீட் கற்களை வந்து ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. கரையிலேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு நம்ம அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்க்குறது மாதிரி இந்த சிமெண்ட் சாலை வந்து அமைச்சிருக்காங்க. சிமெண்ட் சாலையோட முடிவுக்கு வந்துட்டோம். சிமெண்ட் சாலையோட முடிவிலிருந்து கடல் அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இங்க பாருங்க, தூண்டில் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடல் வந்து சீற்றமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் தூண்டிலில் வந்து மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து அதுக்கு சரியான இடம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அழகான, அமைதியான மற்றும் சுத்தமான கடற்கரைகளின் பட்டியலில் இந்த மூக்கையூர் கடற்கரையும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடற்கரை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கடல் தண்ணியும் பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க, அழுக்கு இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னைக்கு புத்தாண்டுங்கிறதுனால இந்த கடற்கரைக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பேர் தான் இங்கே வந்திருக்காங்க. மூக்கையூர் ஊருக்குள்ளே வரக்கூடிய அந்த தார் சாலையில் வந்தாலும் நம்ம வந்து இந்த கடற்கரைக்கு வந்துடலாம். மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்தாலும் இந்த கடற்கரைக்கு நம்ம வந்துடலாம். விடுமுறை நாட்களில் உங்கள் குடும்பத்தோட இந்த கடற்கரைக்கு வந்து
இங்கேயே நீங்கள் மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பொழுத கழிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் நம்ம காலையில் சீக்கிரமாகவே வந்துடணும். 8 மணிக்குள்ளே இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 8 மணிக்கு மேலே வந்தோம் அப்படின்னா மீன் ஏலம்லாம் முடிஞ்சு மீன் வந்து வியாபாரிங்க கிட்ட போயிடும். அவங்ககிட்ட போய் வாங்கினோன்னா கொஞ்சம் விலை வந்து கூடுதலாக இருக்கும். மூக்கையூர் மீன்பிடி துறைமுகத்தையும் கடற்கரையும் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக சாயல்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரிப்பையூர் அப்படிங்கிற கடற்கரை பார்க்குறக்காக தான் போயிட்டுருக்கோம். சாயல்குடியிலேருந்து மூக்கையூருக்கு வந்து பேருந்து வசதியும் இருக்குது, அதே போல் ஆட்டோ வசதியும் இருக்குது. நீங்கள் சாயல்குடிக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து இந்த மூக்கையூர் கடற்கரைக்கு வந்துடலாம். சாயல்குடியிலேருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய வழித்தடத்தில் முத்தூட் ஃபைனான்ஸ் எதிர்த்தாப்பில் ஒரு தார் சாலை ஒன்று போகும். அதிலே போனோன்னா நம்ம மூக்கையூர் போயிடலாம். சாயல்குடியிலிருந்து நரிப்பையூர் கடற்கரை செல்லக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர். சாயல்குடியிலிருந்து நரிப்பையூருக்கு பேருந்து மற்றும் ஆட்டோ வசதியும் இருக்குது, நம்ம அதுலேயும் போய்க்கலாம். நரிப்பையூர் வந்தாச்சு. நரிப்பையூரில் இடதுபுறமாக செல்லக்கூடிய இந்த தார் சாலை தான் கடற்கரைக்கு செல்லக்கூடிய வழி. நரிப்பையூர்லேயும் இன்றைக்கி மீன் ஏலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நரிப்பையூரில் இருக்கக்கூடிய மீன் கடையில் மீன் வாங்கிட்டு கடற்கரைக்கு போய் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு மீன் வாங்க போகிறோம். மீன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப பழைய மீனாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. மாவுலா அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வந்து ஒரு 3 கிலோ வாங்கி தம்பி வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காப்புல. நரிப்பையூர் கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நரிப்பையூரில் இருக்கக்கூடிய கடற்கரை. மீனவர்கள் கடலுக்கு போகாதனால ஆள் நடமாட்டமே இல்லாமல் கடற்கரையே வெறிச்சோடி கிடக்குங்க. மூக்கையூரில் வந்து கடற்கரையிலேருந்து அப்படியே கடலுக்குள்ளே வந்து ஒரு 300 மீட்டருக்கு சிமெண்ட் தளம் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே போய் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கடல் தண்ணி பார்த்தோம்னா மூக்கையூரில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேசாக அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது. எவ்வளவு சங்கு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்ன வகையான சங்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நரிப்பையூரில் இருக்கக்கூடிய மீன் ஏலக்கூடம். மூக்கையூர் கடற்கரையில் 1-2 பேராவது குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லாமல் கடற்கரையே வெறிச்சோடி கிடக்குங்க. இந்த இடத்துல சில மீனவர்கள் வந்து கரை வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வலையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. படகுல வந்த மீன்களை வியாபாரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக லாரியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. மூக்கையூர் நரிப்பையூர் கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததாக நாம் இப்போ வேம்பாறு கடற்கரைக்கு வந்திருக்கோம். இதுதான் வேம்பாரில் இருக்கக்கூடிய கடற்கரை. இங்கே ஒரு சில பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேம்பாறு கடற்கரையிலையும் கடற்கரை வெறிச்சோடி தாங்க கிடக்கு, அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டமே இல்லை. கடல் தண்ணியும் பார்த்தோம்னா மூக்கையூரில் இருக்கிற மாதிரி தெளிவாக இல்லை. பாருங்க, மணலும் அந்த தண்ணியும் கலந்து ஒரு மாதிரியாக அழுக்கு படிஞ்ச மாதிரி தான் இருக்குது. வேம்பாறு கடற்கரைக்கு வந்தோம்னா முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனேயுமே இந்த மீன் ஏலக்கூடம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நிறைய மீன்பிடி படகுகள்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல குளிக்கிற மாதிரி இருக்காது. அங்கேருந்து கடற்கரை ஒட்டினாப்பில் ஒரு ரோடு பிரிஞ்சு வரும். அதிலே வந்தோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வரும். இந்த இடத்துல நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். மணி வந்து 2 மணி ஆயிடுச்சுங்க. செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நரிப்பையூரில் வாங்கின மீனை சமைச்சு சாப்பிட போகிறோம்.
மீனை வந்து கடல் தண்ணியில் நல்லா வந்து அலசிட்டு மசால் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். மீன் வறுவலோட பிரியாணி சமைச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி சுற்றுலா வந்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஏற்பாடோடு வாங்க. இங்கே மீன் கிடைக்கும், எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. வேம்பாறு வந்தீங்கன்னா இந்த இடம் தான் முதல்ல வரும். இந்த இடத்துல தான் மீன் ஏலக்கூட இருக்குது. ஆனால் இந்த இடத்துல குளிக்கிற மாதிரி இருக்காது. இந்த போது பாருங்கள் ரோடு. இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நாம் சமைச்சு சாப்பிட்ட இடம் வரும். அந்த இடத்துல நம்ம குளிக்கலாம். வேம்பாரில் கடற்கரையிலேருந்து கடலுக்குள்ளே வந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு இந்த மாதிரி கருங்கற்களை அடுக்கி வச்சு அப்படியே பாதை போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம இதில் வந்து ஒரு 500 மீட்டர் தூரம் அப்படியே கடலுக்குள்ளே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம். நரிப்பையூரில் வந்து சிமெண்ட்லேயே அப்படியே ரோடு மாதிரி போட்டிருந்தாங்க. நடக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்களை அப்படியே அடுக்கி வச்சு பாதை போட்டிருக்காங்க. இதில் நடக்கும்போது ரொம்ப கவனமாக நடக்கணும். வயசானவங்கள்லாம் அங்கே நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். வேம்பார் கடற்கரையில் வந்து கலங்கரை விளக்கம் அமைச்சிருக்காங்க. நமக்கு எதிர்த்தாப்புல தெரியக்கூடிய அந்த நீளமான கட்டிடம் தான் மீன் ஏலக்கூடம். வேம்பார் கடற்கரையும் மிக அழகான கடற்கரை தாங்க. குடும்பத்தோடு வந்து ஒரு நாள் பொழுத கழிக்கிறதுக்கு இந்த இடம் சரியான இடங்க. வரும்போதே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அப்படி இல்லைன்னா நொறுக்கு தீனி ஏதாவது வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து ஹோட்டலும் கிடையாது. அதே நேரத்தில் தீமண்ணுங்கள் வாங்குற மாதிரி கடைகளும் இங்கே கிடையாது. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.